ஞான கணேசா சரணம் சரணம், ஞான ஸ்கந்தா சரணம் சரணம், ஞான சத்குரு சரணம் சரணம், ஞானானந்தா சரணம் சரணம். ஆக்கும் தொழிலை தரநாற்ற நலம், பூக்கும் நகையாள் புவனேஸ்வரிபால், சேர்க்கும் நவரத்தின மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே. ஜோதி டிவி நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். 4/4/2026 சனிக்கிழமை, பங்குனி மாதம் 21ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய ஆதிக்க கிரகம் சனி. வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். சூரிய உதயம் காலை 6:10 மணி. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்தரட்டாதி ரேவதி. அடுத்து நாம காண இருப்பது இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி என்பர்களே, குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் தேடி வரும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வேலை விஷயமா வெளியூர் சென்று வருவீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். காசு பணம் இருக்கும் போது நகை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மேஷராசி பரணி நட்சத்திரம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். ஒரு சிலருக்கு அஜீரண கோளாறு ஏற்படலாம். மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்தி படித்தால் வெற்றி கிடைக்கும். நிதி ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது நல்ல பலன் அளிக்கும். ரிஷபராசி என்பர்களே, எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. அலுவலகத்தில் பொறுமையாக செயல்படணும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். விடாமுயற்சிக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். விநாயகர் வழிபாடு வெற்றி தரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். மகாலட்சுமி துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி என்பர்களே, பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். புனித யாத்திரை சென்று வருவீங்க. அலுவலகத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். சில காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்க கூடும். தேவையற்ற அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நடைபெறும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மூத்தவர்களின் ஆசி கிடைக்கும். மீடியா துறையினருக்கு பேரும் புகழும் கிடைக்கும். கடகராசி என்பர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்படும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். குடும்ப சொத்துக்கள் மூலம் லாபம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. கடகராசி பூசம் நட்சத்திரம். வருமானம் பல வழிகளில் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். தேவையற்ற பயண செலவுகள் ஏற்படலாம். அலுவலகத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும். குடும்பத்துடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கடின உழைப்பால் நினைத்ததை சாதிப்பீர்கள். சிம்ம ராசி என்பர்களே, கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். குருவின் அருளால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சில சவால்கள் இருக்கும். சிம்ம ராசி மகம் நட்சத்திரம்.
குடும்ப உறவுகளில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை தரும். ஆஞ்சநேயர் வழிபாடு செய்ய சனியின் தாக்கம் குறையும். கடன் பிரச்சனை வரக்கூடும். சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் மறையும். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களை முன்னேற்றும். தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம் இந்த நாளில் சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகும். பண வரத்து சீராகும். பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும். கன்னி ராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப வரும். கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரம் தொலை தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த நாள். புதிய தொழில் தொடங்க வாழ்க்கை துணையின் பெயரை தேர்வு செய்வது நன்மை அளிக்கும். முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படக்கூடும். கவனமாக இருப்பது நல்லது. கன்னி ராசி சித்திரை நட்சத்திரம் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க செலவு செய்வீர்கள். தாயாரின் உடல் நலனில் அக்கறை காட்டுவது நல்லது. புதிய சொத்து வாங்கும் வாய்ப்புகள் உள்ளன. துலாம் ராசி என்பர்களே, எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். வேலைப்பொழுது அதிகமாக இருக்கும். இளைஞர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களுக்கு விசா கிடைக்கும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மனதில் பயம் உண்டாகும். இறை வழிபாடு நன்மை அளிக்கும். பொருளாதார ரீதியாக சீரான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டுக்கள் கிடைக்கும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவை பேணுவது நல்லது. ரியல் எஸ்டேட் பங்குச்சந்தையின் மூலமாக லாபம் அதிகரிக்கும். பண விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்துடன் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரலாம். தட்சிணாமூர்த்தி வழிபாடு வாழ்வில் வளம் சேரும். விருச்சிக ராசி என்பர்களே, உயர் அதிகாரிகளிடம் அமைதியா பேசுவது நல்லது. வேலையில சுறுசுறுப்பா இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தின் மூலம் லாபம் கிடைக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் பார்ட்னர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் லாபம் கொட்டும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். புதிய வருமான வழிகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு உள்ளது. விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. காதல் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு உணவு தானம் செய்வது நன்மை தரும். தனுசு ராசி என்பர்களே, வெளிநாட்டு பயணம் கைகூடும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஊழியர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. கடின முயற்சி வெற்றியை தரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் வேலை நிமித்தமாக வெளியூர் சென்று வருவீர்கள். குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். சித்தர்கள் வழிபாடு நன்மை தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தரும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் மேலோங்கும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எண்ணிய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மகர ராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே உள்ள தொழிலை வெற்றிகரமாக பராமரிக்கலாம். பொறுமையா நிதானமாக செயல்பட வேண்டும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம் நிதி நிலைமை சீராக இருக்கும். பணியில் புதிய சவால்களை சந்திக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். பண வரவு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். கடன் வாங்குவதை தவிர்க்கவும். பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது. முருகப்பெருமானை வணங்குவது நன்மை தரும். கும்பராசி என்பர்களே, கணவன் மனைவி கடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை தரும். நண்பர்களுடன் நேரம் செலவிடுவீர்கள். புதிய வருமான வழிகள் உருவாகலாம். தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரிகள் பொறுமை நிதானம் கடைபிடிப்பது நல்லது. கும்பராசி சதயம் நட்சத்திரம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி காண்பீர்கள். படிப்படியான வளர்ச்சி காண்பீங்க. வியாபாரிகளுக்கு விற்பனை நன்றாகவே இருக்கும். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் வேலையில கவனமா இருக்க வேண்டிய நாள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள். சொந்தங்களுக்காக செலவு செய்வீங்க. மீனராசி என்பர்களே,
திருமண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மூத்தவர்களின் வழிகாட்டுதல் நன்மை தரும். பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மீன ராசி புரட்டாதி நட்சத்திரம். பணியிடத்தில் சில சிரமங்கள் எழலாம். கனவுகள் நனவாகும் நாள். திருமண விஷயங்களில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்களிடமிருந்து கருத்து வேறுபாடுகள் குறையும். மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். பண வரவு கூடும். உத்தியோகம் தொடர்பான கவலைகள் நீங்கும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். மீன ராசி ரேவதி நட்சத்திரம். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும். வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். ஆன்மீக குறிப்புகள். கண்டகச்சனி என்றால் என்ன? அது என்ன செய்யும்? சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4, 7, 10 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தை கண்டகச்சனி என்று அழைக்கிறோம். கண்டகம் என்றால் காலடி அல்லது முட்டுக்கட்டை என்று பொருள். அதாவது நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் சிறு சிறு தடையை ஏற்படுத்தி நம்மை நிதானமாக செயல்பட வைக்கும் காலமே இது. இன்றைய தினத்தில் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற சிறப்பு நன்னாளை கொண்டாடும் நேயர்களுக்கு ஜோதி தொலைக்காட்சியின் சார்பில் இனிய நல்வாழ்த்துக்கள்.